வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வாரம் நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருவெற்றியூரில் உள்ள வடிவுடை அம்மன் படம்பக்கநாதர் திருக்கோவில். இந்த கோவிலோட தல பெருமையை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். எல்லாம் இரண்டு. திருவெற்றியூர் தலத்தில் மூலவர் ஆதிபுரீஸ்வரர், ஒற்றீஸ்வரர் என இரண்டு மூர்த்திகள் பிரதானமாக உள்ளனர். இது தவிர வடிவுடை அம்மன், வட்டப்பாறை அம்மன், அத்தி, மகிழம் என இரண்டு தலவிருட்சம், பிரம்ம தீர்த்தம், அத்தி தீர்த்தம் என இரண்டு தீர்த்தங்கள், காரணம், காமீகம் என இரண்டு ஆகம பூஜை என்று இத்தலத்தில் 2 என்ற எண்ணிக்கை பிரதானமாக உள்ளது. இங்கு சிவன் பானலிங்க வடிவில் உயரமாக காட்சியளிக்கிறார். ஆவுடையார் கிடையாது. பைரவர் இத்தலத்தில் நாய் வாகனம் இல்லாமல் காட்சியளிக்கிறார். கோஷ்டத்தில் உள்ள துர்க்கையின் காலுக்கு கீழே மகிஷாசுரன் இல்லை. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது இச்சா சக்தி பீடம் ஆகும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 253வது தலமாகும். சென்னை சுற்று வட்டாரத்தில் 3 அம்பிகைகள் இச்சா, கிரியா, ஞான சக்திகளாக இருந்து அருளுகின்றனர். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மேலூர் திருமணங்கீஸ்வரர் கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக சிற்பி ஒருவர் பெரிய பாறையை கொண்டு சென்றார். வழியில் அந்த பாறை வெடித்து 3 பாகங்களாக சிதறியது. கலங்கிய சிற்பி தன் உயிரை விட துணிந்தார். அப்போது அம்பிகை அவருக்கு காட்சி தந்து தன்னை 3 வடிவில் சிலையாக வடித்து மேலூர், திருவெற்றியூர், திருமுல்லைவாயில் ஆகிய தலங்களில் பிரதிஷ்டை செய்யும்படி கூறினாள். அதன்படி சிற்பி 3 சிலைகள் வடித்து இக்கோவில்களில் பிரதிஷ்டை செய்தார். இதில் இந்த தலம் ஞான சக்திக்குரியதாகும். இந்த கோவிலில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மேலூரில் திருவுடை நாயகி இச்சா சக்தியாகவும், 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வரர் தலத்தில் கொடியுடை நாயகி கிரியா சக்தியாகவும் அருளுகின்றனர். இந்த 3 அம்பிகைகளையும் பௌர்ணமி அன்று காலை, மதியம், மாலை என 3 வேளைகளில் வழிபடுவது விசேஷ பலன்களை தரும். அன்று இந்த 3 கோவில்களும் நாள் முழுவதும் திறந்திருக்கும். இத்தல விநாயகர் செல்வ விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். அம்பாள் வடிவுடை நாயகி, வட்டப்பாறை அம்மன் இருவரும் தனித்தனி கொடிமரத்துடன் கூடிய சன்னதிகளில் காட்சி தருகின்றனர். தியாகராஜர் கோவிலில் இருந்து சற்று தூரத்தில் வங்காள விரிகுடா கடற்கரையில் பட்டினத்தார் கோவில் உள்ளது. இத்தலத்து தியாகராஜர் பிரசித்தி பெற்ற மூர்த்தி என்பதால் இவரது பெயரிலேயே தலம் அழைக்கப்படுகிறது. இவ்வூரில் வசித்த ஏலேலசிங்கர் என்பவர் மன்னனுக்கு கொடுப்பதற்காக மாணிக்க நகைகள் வைத்திருந்தார். அச்சமயத்தில் காசியில் வசித்த சிவபக்தர்கள் 2 இங்கு வந்தனர். அப்போது சிவன் ஏலேலசிங்கரிடம் அந்த பக்தர்களுக்கு மாணிக்கத்தை தரும்படி கூறவே அவரும் கொடுத்து விட்டார். மன்னன் ஏலேலசிங்கரிடம் மாணிக்கம் கேட்டபோது அவர் செய்வதறியாது திகைத்தார். அப்போது சிவனே அவருக்கு மாணிக்கம் தந்து அருள் செய்தார். எனவே இவர் மாணிக்க தியாகர் என்று அழைக்கப்படுகிறார். வாசுகி என்னும் நாகம் உபமன்யு முனிவரின் ஆலோசனைப்படி இத்தலத்தில் முக்தி வேண்டி சிவனை வழிபட்டது. வாசுகிக்கு அருள் புரிய எண்ணிய சிவன் புற்று வடிவில் எழுந்தருளி தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டார். எனவே இவர் படம்பக்கநாதர் என்று பெயர் பெற்றார். இவருக்கு மேலே பெட்டி போன்ற அமைப்பில் கவசம் அணிவித்திருக்கிறார்கள். சுவாமி இங்கு தீண்டா திருமேனியாக காட்சி தருவதால் இவருக்கு அபிஷேகம் செய்வதில்லை. ஆவுடையாருக்கு மட்டும் அபிஷேகம் செய்கின்றனர். அர்ச்சகர்கள் சுவாமியை தொட்டு பூஜை செய்வதில்லை. இத்தலத்தில் மூலவர் படம்பக்கநாதர் எப்போதும் கவசத்துடன் மட்டுமே காட்சி தருவார். கார்த்திகை பௌர்ணமியை ஒட்டி 3 நாட்கள் மட்டும் இவரது கலசம் கலைந்து தைலாபிஷேகம் செய்யப்படும். பௌர்ணமி அன்று மாலையில் இவருக்கு புனுகு மற்றும் சாம்பிராணி தைலத்தால் அபிஷேகம் செய்கிறார்கள்.
மூன்றாம் நாள் இரவில் மீண்டும் சுவாமிக்கு கவசம் சாத்தி விடுவர். வருடத்தில் இந்த 3 நாட்கள் மட்டுமே சுவாமியின் சுயரூப கோலத்தை தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் சிவனின் லிங்க ரூபத்தை காண முடியாது. இம்3 நாட்களும் பிரம்மா, விஷ்ணு, வாசுகி ஆகிய மூவரும் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம். அம்பிகை வடிவுடைய நாயகி தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறாள். அம்பாளுக்கு கீழே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. கேரள நம்பூதிரிகளே இவளுக்கு பூஜை செய்கின்றனர். பாண்டியன் அரசவையில் அநீதி இழைக்கப்பட்ட கண்ணகி மதுரையை எரித்துவிட்டு உக்கிரத்துடன் கிளம்பினாள். அவள் இத்தலத்திற்கு வந்தபோது சிவனும் அம்பிகையும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தனர். அவளது உக்கிரத்தை தணிக்க எண்ணிய சிவன் தாயக்கட்டையை உருட்டி அருகில் இருந்த கிணற்றில் விழச் செய்தார். கண்ணகி தாயக்கட்டையை எடுக்க கிணற்றுக்குள் இறங்கினாள். அப்போது சிவன் அங்கிருந்த வட்ட வடிவ பாறையால் கிணற்றை மூடிவிட்டார். பின்பு கண்ணகி பாறையின் வடிவிலேயே எழுந்தருளினாள். எனவே இவள் வட்டப்பாறையம்மன் என்று பெயர் பெற்றாள். பிற்காலத்தில் இந்த பாறையின் அருகில் தனியே சிலை வடிக்கப்பட்டு வட்டப்பாறையம்மனின் உக்கிரம் குறைப்பதற்காக இச்சன்னதியில் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரம் ஸ்தாபித்துள்ளார். பக்தர்கள் இங்கு மஞ்சள், குங்குமம் போட்டு வேண்டிக் கொள்கிறார்கள். கலியனார் எனும் சிவபக்தர் இந்த சுவாமிக்கு தினமும் விளக்கேற்றி வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவரது பக்தியை சோதிக்க எண்ணிய சிவன் வறுமையை உண்டாக்கினார். ஆனாலும் அவர் விளக்கிட்டு சிவனை வழிபட்டார். ஒரு கட்டத்தில் அவரிடம் தீபத்திற்கு எண்ணெய் வாங்க கூட பணமில்லை. எனவே தனது கழுத்தை அறுத்து இரத்தத்தில் தீபம் ஏற்ற முயன்றார். அப்போது சிவன் அவருக்கு காட்சி தந்து அவரது பக்தியை உலகறியச் செய்தார். கலியனார் நாயன்மார்களில் ஒருவரானார். இவருக்கு இக்கோவிலில் தனி சன்னதி இருக்கிறது. பிரகாரத்தில் 27 நட்சத்திரங்களின் பெயரில் வரிசையாக சிவலிங்கங்கள் இருக்கிறது. இந்த லிங்கங்கள் அனைத்தும் வடக்கு நோக்கி இருக்கிறது. மாசி மாதம் சிவராத்திரி அன்று மாலையில் இந்த லிங்கங்களுக்கு விசேஷ அபிஷேக அலங்காரங்கள் நடக்கும். ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் தங்களுக்கான நட்சத்திர நாட்களில் அந்தந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வித்து சர்க்கரை பொங்கல் படைத்து நெல் தானியத்தை தானமாக கொடுத்து வேண்டிக் கொண்டால் தோஷ நிவர்த்தியாவதாக நம்பிக்கை. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். பிரளய காலத்தில் உலகம் அழிவுற்று மீண்டும் புதிதாக உலகம் தோன்றும். அப்போதெல்லாம் பிரம்மா தோன்றி உயிர்களை படைப்பார். ஒரு பிரளய காலம் வந்தபோது உலகம் அழிவதை பிரம்மா விரும்பவில்லை. எனவே உலகம் அழியாமல் காக்கும்படி சிவனை வேண்டி யாகம் நடத்தினார். யாகத்தின் மத்தியில் அக்னி வடிவில் தோன்றிய சிவன் அவரது வேண்டுதலை ஏற்றார். பின் பிரம்மாவின் வேண்டுதலுக்காக லிங்க ரூபமாக எழுந்தொருளினார். யாக குண்டம் கோவிலாக உருவானது. பிரளயம் நீங்கி உலகம் மீண்டும் துவங்கிய வேளையில் இங்கு எழுந்தொருளியதால் இத்தலத்து சிவன் ஆதிபுரீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். பிரளய வெள்ளத்தை ஒற்றச் செய்து, அதாவது விலகச் செய்து அருளியதால் இத்தலம் திருவொற்றியூர் என்று பெயர் பெற்றது. இங்குள்ள மூலவர் படம்பக்கநாதர், ஒற்றீஸ்வரர், ஆதிபுரீஸ்வரர், புற்றிடம் கொண்டார், எழுத்தறியும் பெருமாள், தியாகேசர், தாயார் வடிவுடையம்மன், வட்டப்பாறை அம்மன், திரிபுர சுந்தரி. தலவிருட்சம் மகிழம், அக்தி. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், நந்தி தீர்த்தம். புராண பெயர் திருவொற்றியூர். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி 30 நிமிடம் வரை திறந்திருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.